எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அளவான செம்புத்து செவலை ஜெர்சி மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாட்டோட டீட்டெயில் என்ன சொல்கிறோம், மாடு எவ்வளோ கறவையில் இருக்குது, என்ன விலையில் இருக்குது, ஸோ மாட்டுக்கு எத்தனை பல் இருக்குது, எங்கே இருக்குது, இது எல்லாமும் வீடியோ முழுக்க பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். சரி, இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது ஒரு 4 பல்லு தலையீத்து கிடாரிங்க. 9 மாதம் சினையாக இருக்குது. மாடு கண்ணு இன்னும் 1 வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. தலைச்சனுக்கு ஒரு 10 to 12 லிட்டர் கறவை தாராளமாக எடுத்துக்கலாம். ஒரு ஆவரேஜான கறவை திறனில் நல்ல ஒரு அளவான மாடு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க. நல்லா நீட்டு போக்கில் இருக்குது. நல்ல தரத்துலேயே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருக்குங்க. 1 வாரத்தில் இன்னும் நல்லாவே மடி எடுக்கும். ஸோ வீட்டு தேவைக்கு போக மீதி பால் அக்கம் பக்கத்து வீட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும்னு நினைக்கிறேன். காம்பு ஓலெல்லாம் பாருங்கள், நல்லா ஈத்து மாட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நல்ல காம்பு ஓலம், நல்ல பெரு காம்பு, நல்ல ரோஸ் காம்போட அருமையான மடி அமைப்போட நல்ல உடல் அமைப்போடவே இந்த கிடாரி விற்பனைக்கு வந்துருங்க. இன்னும் ஒரு 5-6 ஈத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம். ஒரு பொருள் எடுத்தாலும் லாங் ட்ராவலுக்கு மாடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடு ரொம்ப பொருத்தமாக இருக்கும். மாட்டுக்கு சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றது வீடியோவில் காட்டுறாங்க. ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடுங்க. யார் வேணால் கறவை கறந்துக்கலாம். அமைதியான மாடு. இந்த மாட்டோட பல்லையும் காட்டிருக்காங்க. 4 பல் இருக்குது, மற்றதெல்லாம் பால் பல் இருக்குங்க. மாடு ரொம்ப சாதுவான குணம். இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா, சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஹரி அவர்கள்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்துருங்க. மாடு சேலத்தில் இருந்தாலும் தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான். எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க. டிரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும். மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை நீங்கள் சேலம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கீங்க, மாடு நேரில் தான் பார்த்து எடுக்கணுன்ற ஐடியாவில் இருக்கீங்கன்னா நேரில் வந்து பார்த்து மாட்டோட பல் காமிச்சிட்டாங்க, சுழி சுத்தமாக இருக்கிறதையும் காமிச்சிட்டாங்க, மடி கூச்சம் இருக்கா இதெல்லாமும் பார்த்து நீங்கள் தாராளமாக மாட்டை செக் பண்ணி நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. நல்ல ஒரு சாதுவான குணன்றதுக்கு இது ஒரு உதாரணங்க. ஸோ பாருங்கள், மாடு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்குது அப்படின்றத. மாடு கண்ணு இனிச்சினாலும் சின்னவங்க பெரியவங்க கறக்கிற அளவுக்கு மாடு வளர்க்க தெரியாத நண்பர்கள் கூட ரொம்ப பக்குவமான மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குன்றதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஒரு இளம்பொருளாகவும் இருக்குது, அளவான மாடாகவும் இருக்குது. குறைந்த தீவன செலவில் ஆவரேஜான கறவை திறனில் நல்ல மாடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்கும். இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் 54,000 சொல்கிறாங்க. அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க. மாடு பிடிச்சிருந்தா நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணி பேசி விலையை முன்ன பின்ன கேட்டு அனுசரித்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம். சேனல் நம்பர் தேவைப்பட்டால் இவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கனாலும் தருவாங்க. நன்றி.